மாலை சூரியன் மெதுவாக பூமியை தொட்டது. ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் ஒரு சிறுவன் தனது குருவுடன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். மாணவன்: குருஜி, முருகன் யார்? என் குழந்தையே, முருகன் ஒரு கடவுள் மட்டுமல்ல, அவர் அறிவின் வடிவம். அவருடைய கதையை நான் சொல்லுகிறேன். சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. அவை சரவணப் பொய்கையில் வீழ்ந்து 6 அழகான குழந்தைகளாக மாறின. அம்மை பார்வதி அவர்களை அணைத்தபோது அவை ஒன்றாக இணைந்து 6 முகங்களுடன் முருகன் பிறந்தார். மாணவன்: 6 முகங்களா குருஜி? குரு: ஆமாம், அது எல்லா திசைகளையும் காணும் அறிவு. ஒரு நாள் பார்வதி அவருக்கு வேலை கொடுத்தார். மாணவன்: அது போருக்கா? குரு: இல்லை, வேல் என்பது அறிவு. அது உள்ளிருக்கும் அறியாமையை அகற்றும். முருகன் சூரபத்மனை எதிர்கொண்டார். ஆனால் கோபம் இல்லை, அமைதி மட்டும். போரின் முடிவில் அவரை அழிக்காமல் மாற்றினார். ஒரு பகுதி மயிலாக, மற்றொரு பகுதி சேவலாக. மதியேன் குருஜி? அதுவே கருணை. வெற்றி என்றால் அழிப்பது அல்ல, மாற்றுவது. முருகனின் வாழ்க்கையில் 2 காதல்கள் இருந்தது. தேவயானை, விதியின் வரம்; வள்ளி, அன்பின் வரம். மாணவன்: வள்ளி கதையா? குரு: முருகன் ஒரு சாதாரண மனிதராக வந்தார், முதியவராகவும் வந்தார். அவரை உண்மையை உணரச் செய்தார். மாணவன்: அவரை ஏமாத்தினாரா? குரு: இல்லை, உண்மையை காண கற்றுக் கொடுத்தார். முருகன் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, அவர் அமைதி, அவர் சமநிலை, அவர் அறிவு. மாணவன்: அவரை எங்கே காணலாம் குருஜி? குரு: கண்களை மூடு, அவர் உன் உள்ளத்தில் இருக்கிறார். மாணவன்: குருஜி, இப்போ புரிகிறது. குரு: நன்றாக. அந்த அறிவுடன் வாழ்ந்து காட்டு. ஒவ்வொரு நாளும்